ஸோ நாளைக்கு போகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ நான் ரோட் பைக் ஓட்டலை, நான் வந்து கிராவல் பைக் தான் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பவரை பொறுத்த வரைக்கும் ரோட் பைக் தான் எப்போவுமே வந்து ஈஸியாக ரைட் பண்ண முடியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாலும் பக்காவாக கம்ஃபர்டபுளாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். கிராவல் பைக்குங்கிறது கொஞ்சம் எஃபர்ட் லெவல் எடுத்து நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன தான் வந்து இந்த பர்டிகுலர் சைக்கிளில் வந்து டயர் சைஸ் கம்மி பண்ணி போட்டிருந்தாலுமே இது ஓட்டுறதுக்குங்கிறது வந்து கொஞ்சம் டாஸ்க்கான விஷயந்தான். ஸோ உட்காந்து வாங்குன்னு நான் க்ளீன் பண்ணேன். கெசட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். பட் ஆனால் செயின் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. நான் யூஸ் பண்ணுற லூப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது போல். லைக் திக்னஸ்னாலே என்னன்னு தெரில, டஸ்ட்டு ஓவராக அட்ராக்ட் ஆகி தார் மாதிரி ஒட்டி பிடிச்சிட்றான் செயினில். ஸோ என்ன க்ளீன் பண்ணாலும் அந்த பிளாக் இது அப்படியே இருக்குது. அண்டு இது போகவே இல்லைங்க. ஸோ மற்றபடி இதோட கியர் ஷிஃப்டிங்கு, பிரேக்கிங்கு இதெல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நாளைக்கு இது தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை வந்து காரில் ஏற்ற போகிறேன். இதை சொல்ல வந்த விஷயமே அதுதான். நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும், இது வந்து பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து மட்கார்டு போட்டிருக்கேன். ஸோ என்ன தான் நான் டயரை வந்து ரிமூவ் பண்ணாலுமே காருக்குள்ளே இந்த மொத்த ஃப்ரேமையும் வைக்கிறதுங்கிறது ஒரு டாஸ்க்கான விஷயந்தான். இந்த சைக்கிளில் வந்து அப்படி கிடையாது. டயர் ரெண்டையும் நான் கழட்டிட்டேன்னா ஃப்ரேம் அசால்ட்டாக உள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த சைக்கிளை வந்து நான் காருக்குள்ளே ஏற்றுறதுக்கு சில விஷயம் பண்ணியாக வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 80th இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி கோயம்புத்தூரில் நடக்கிற ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சைக்கிள் அவேர்னஸ் நாளி நடக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஏர்லி மார்னிங் 4:35 ஆகுது கரெக்டாக. ஸோ நான் இருக்கிற லொக்கேஷனில் இருந்து, அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூரில் தான் இது நடக்குது. ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அண்டு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ டிஐஜி, ஐஜி, எஸ்பி எல்லாருமே இருக்கிறதா மெசேஜில் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இது நடக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் கிரவுண்ட், கோயம்புத்தூரில் இருக்கிற பிஆர்எஸ் கிரவுண்டில் தான் இது நடக்குது. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஷார்ப்பாக 5:45க்கு இந்த ஈவெண்ட் நடக்கிறதா சொன்னாங்க. 2 டிஸ்டன்ஸாக இது நடக்குதுங்க, 40 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு டார்கெட்டட் கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி. ஸோ அதுக்கு என்ன ரூட் வழியாக போகணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஃப்ரீ ஈவெண்ட்டாக இருந்தாலுமே போயிட்டு வரக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு நாள் இதுக்கு வேண்டி டெடிக்கேட்டடாக பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அண்டு என் கூட இனி ஒருத்தர் பின்னாடி வந்துட்டுருக்காரு காரில். சில சைக்கிள்ஸு இந்த மாதிரி காரில் வந்து இப்படி வச்சு கொண்டு வருவாங்க, சிலவங்க இப்படி ஓட்டிகிட்டு வருவாங்க. சரி, ஸோ நியர்பையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரப்போ கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம கூட நிறையா ஓட்டுறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ ரோடீஸாக இருக்குது ரோட் பைக்ஸ். ஸோ இங்கே தாங்க இந்த ஈவெண்ட்டு நடக்க போகுது, மீன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. போலீஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஐ திங்க் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ். இங்கே வந்து ஷாமியானா போட்டிருக்காங்க லெஃப்ட் சைடில். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே. ஓகே, இங்கே தான் பார்க்கிங் ரைட் சைடில். ஸோ அதுதான் அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட், டைமிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க பார்க்கிங்கு, பக்காவாக கொண்டு வந்து பார்க் பண்ண போகிறேன் நான். ஆக்சுவலாக உங்களுக்கு இருட்டில் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரீச் ஆனோடனே காருக்குள்ளே இருக்க எல்லா சைக்கிள்ஸையும் ஒவ்வொன்றா எடுத்து டயர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர்? அருண் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, தெரியல. ஓகே ஓகே. ஹலோ அருண். ஃபஸ்ட் டைம் ரைடர் தானே ப்ரோ? ஆமாம், ஃபஸ்ட் டைம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் நீங்கள்? நான் 80 போகலான்னு இருக்கேன். 40 வீட்டில் ஓட்டியிருக்கேன் ஆல்ரெடி, வீட்டில் ரன் பண்ணும்போது. ஓகே ஓகே. 80 ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஃபஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ பிரதர். உங்கள் நேம் ப்ரோ? ஸ்ரீவர்ஷன், பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. எத்தனை கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்ட போகிறீங்க ப்ரோ? 40 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இத்தனை நாள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க? 20 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் போயிருக்கு.
ஓ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்களோட சைக்கிள் என்ன சைக்கிளில் ஓட்ட போகிறீங்க? KTM 91 ப்ரோ. ஓ, MTBயில் ஓட்ட போகிறீங்களா? பக்கா. எக்கச்சக்கமான ரைடர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக வெளிச்சம் இல்லாதனால எதுவும் தெரியல. ஸோ இதுதான் மக்களே PRS கிரவுண்ட் கோயம்புத்தூர். ஸோ இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டுருக்காங்க. நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட 300+ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிறத நான் வந்து இந்த குரூப்பில் பார்த்தேன். விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே வந்திருக்கு. இங்கே பாருங்களேன் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். ஃபர்ஸ்ட் அந்த கிட்ஸ் வந்து முன்னாடி வந்திருக்கு. அப்படி முன்னாடி வந்திருக்காங்க. பொறுமையா ஓட்டுங்க, சேஃபா ஓட்டுங்க, எல்லாரும் பொறுமையா போலாம். பொறுமையா அப்படியே லாஸ்ட் ரோட்ல இருக்கு. அப்படியே வந்துருங்க. அந்த லாஸ்ட் ரோட்ல இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா போங்க, யாரும் இடிக்காம. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து முன்னாடி வந்தாங்க. இப்போ நானும் இவங்களோட சேர்ந்து அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். Porch light flicker on the siding, moths dancing like they know the tune. Porch light flicker on the siding, moths dancing like they know the tune. Every breath feels borrowed, but tonight the world's in tune. Chair horns beneath me, plank boards keep the time. Old chair horns beneath me. லாக் ஆஃப் பண்ணி ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஆச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் ரைடிங். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து இப்போ க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். எக்கச்சக்கமான ரைடர்ஸ் இருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைக்ஸும் இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தேன். நீங்கள் பார்க்குற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து டிராஃபிக்கை ஹோல்டு பண்ணி நல்லா பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபீல் ஆன் வீல்ஸ் ப்ரோ. பக்கா ஃபீல் ஆன் வீல்ஸ் பிடிச்சாச்சு. ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்குது கிளைமேட்டு? மழை வந்துட்டு இருந்தது அத்தனை நாளா இல்லை இப்போ? ஓகே ஓகே. ஆஹா, கோயம்புத்தூரில் இத்தனை ரைடர்ஸ் இருக்காங்கன்னு இப்போ தான் நானே பார்க்குறேன். டாகி கைஸ் பரவாயில்ல, நல்லவங்களாக இருக்காங்க. எங்கள் ஊராக இருந்தால் என்ன துரத்த ஆரம்பிச்சிருப்பாங்க.
பண்ணாட்டு இருப்பானுங்க. ஆ வேலையே இல்லைடா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாங்க. ஆப்போசிட்ல ஒருத்தர் கிராஸ் பண்ணி ஹாய் சொல்கிறேன். ஓ அப்படியா, நீங்கள் அப்போ பொள்ளாச்சின்னு வரீங்களா? ஓ நம்ம கோஆர்டினேட் பண்ணலாம் ப்ரோ அப்போ அடுத்த ரைடில். ஐய் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள்? சூப்பர். இந்த சைக்கிள்லையா ரெகுலராக ஓட்டுவீங்களா? இதான் ஃபஸ்ட் டைமா? பார்த்து பொறுமையாக அப்படியே நீட்டாக வாங்க. தண்ணி வச்சுருக்கீங்களா? ஓகே சூப்பர். உங்கள் பேர்? கார்ஷினி. நைஸ் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்குது இப்போ சைக்கிளும்? நல்லா இருக்குங்களா? பக்காவாக இருக்குது. லாங் போயிட்டீங்களா இதில்? வாவ், உண்மையிலே பெரிய விஷயம் ப்ரோ. சூப்பர், நீட்டாக பண்ணி கொடுப்பான். ஐய் எயிட்டி தானே? 80. ஹாய் ப்ரோ. ஆ நான் பொள்ளாச்சி ப்ரோ. பொள்ளாச்சி ப்ரோ. எத்தனை பேர் இருக்கீங்க ப்ரோ உங்கள் கிளப்பில் மொத்தம்? 500 இருப்பீங்களா? அவ்வளோலாம் இருக்காது. ஓகே 200 இருக்கும் ப்ரோ. ஓகே நைஸ் ப்ரோ. ஆக்டிவ்னா ஒரு 60 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஐயோ பயங்கர டிராஸ்டிக்காக கம்மியாகுது. ஈவெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணியுமே இந்த அளவுக்கு தான் இருக்காங்களா? ஈவெண்ட் ப்ரோ இன்னைக்கு லைக் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. ஓகே ப்ரோ. எல்லாம் வேறு பிளேஸுக்கு ஜாப் போனனால ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு க்ரௌடு. ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக. கம்மியாயிட்டாங்க. ஓ உங்கள் ஃபுல் நேம் ப்ரோ? அக்ஷய். அக்ஷய். ஓகே. கோயம்புத்தூர் டிராஃபிக் பரவாயில்லையா ப்ரோ? சாட்டர்டே சண்டேஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஓ சாட்டர்டேனா ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பிடணும். நானும் மெயின் சிக்ராலே இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. நேரு நகர் வீடு ஏர்போர்ட் கிட்ட. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு bypass தான் போய் ஆகணும். ஓகே. 4:30க்கு முன்னாடி கிளம்பினா டிராஃபிக்கில் மாட்டிப்பான் மீனாட்சி ரூட்டில். ஓ அப்போ அன்றைக்கி போயிட்டு ஒரு யூஸே இருக்காது போகிறதுக்கு. அதான். க்ளீச்சும் போட்டு ஓட்டவும் முடியாது. ஐயோ இன்ச் பை இன்ச்சாக தான் நகரும் ப்ரோ. அதான் ப்ரோ. ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் சைக்கிளோட கியரிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரைடர்ஸ் முன்னாடியும் கொஞ்சம் ரைடர்ஸ் பின்னாடியும் இருக்காங்க. எஸ் கேஷுவலாக அப்படியே 2 பேராக அப்படியே ஜாலியாக சைக்கிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே பேசிகிட்டே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த ரூட்டில் ரைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 சைடு மரம் இருக்குது, அதனால் வெயில் அடிக்கிறது தெரியலங்க. ஸோ ஃபார் 25 kilometers கம்ப்ளீட்டட். இல்லை என் ஒய்ஃப் ஒரு பொள்ளாச்சி. ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம் வீடியோ பார்த்தோம், அதுலேருந்து அப்படியே என்ன ஆகுது. ஓ பொள்ளாச்சியா? நைஸ் ப்ரோ. இன்னைக்கு காலையில் அங்கேருந்து அப்படியே சைக்கிள் தூக்கி போட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படியே ஓடிட்டு வந்துட்டீங்களா? இல்லை இதுக்கு வேண்டிய காரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, ரோடும் சூப்பராக இருக்குது. ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம் போகணும்னு சொன்னாங்க. நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம போட் அடிக்கணும் ஸ்ட்ரைட் டு ஈஷா யோகா சென்டரில் அடுத்த ஸ்டாப்பிங்க. அங்கே ஹைட்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க, பார்ப்போம். ஈஷா யோகா சென்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆமாம் ப்ரோ. உங்கள் பேர் ஜெயிங்களா? உங்கள் பேர் ஜெய்யா? ஓ பின்னாடி ஜெயின் போட்டிருக்குங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஈஷா யோகாவில் இருக்கோம். சிலைக்கு பின்னாடி இந்த ஒரு சின்ன கிராவல் பாத்தில் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் ஃபார் இளநீ. இது ஒரு ஹைட்ரேஷன் பாயிண்டிங் ஆக்சுவலாக.
ஸோ 58வது கிலோமீட்டரில் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி இந்த ஹைட்ரேஷன் பாயிண்ட் இருந்தது. 2 வாழைப்பழம் தண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணிட்டாங்க. ரூட் அப்படியே சுற்றி மறுபடியும் டவுனுக்குள்ளேயே வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இதுதாங்க பிஆர்எஸ் கிரவுண்ட். இது வேறு ஸ்டாண்ட் இல்லையா? இது தேங்க்யூ. 40 கிலோமீட்டர் அண்ட் 80 கிலோமீட்டர்னு 2 செக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இன் கோயம்புத்தூர் பிஆர்எஸ் கிரவுண்ட். ஸோ இங்கே தான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரைடர்ஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் கார் பார்க்கிங் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. ஸோ மெடல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சைடு நடந்தது. ஸோ பக்கா. ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து இனாகரேஷன்லாம் நடந்தது. ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால இது ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். கலராக சூப்பராக இருக்குது. சில சைக்கிளிஸ்ட் அங்கே இருக்காங்க, கொஞ்சம் சைக்கிளிஸ்ட் இந்த பக்கம் இருக்காங்க. ரைடு முடித்து சாப்பிட போகிறேன். காலையில் ஓட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண ப்ரோ வந்து இவர் தான். எனக்கு இவரோட ஹைட்ரேஷனும் அந்த ஃபியூயல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லியே ஆகணும். எங்கே ப்ரோ அது கையில் வச்சுருக்கீங்களா? லைக் பழம் பக்காவாக வந்து இந்த பேக்கில் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து கொண்டு வந்துட்டார். நீட்டாக சைக்கிளில் ஹேங் பண்ணியும் விட்டுட்டார். கிலோமீட்டர் போக போக ஒவ்வொரு கிலோமீட்டர்லையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தார். எத்தனை கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டினீங்க? சூப்பர் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? நைஸ் பக்கா. வந்து கார் பக்கத்தில் வந்து சைக்கிளை நிப்பாட்டினேன், மெடல் வாங்கினேன், சர்டிஃபிகேட் வாங்கினேன், அப்படி சாப்பிட போயிட்டேன். நிறையா ரைடர்ஸ் கூட, ஃபாலோவர்ஸ் கூட, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரொம்ப தேங்க்ஸ். டைம் எடுத்து வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு, எல்லாரும் கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பேசலான்னு கேமரா எடுத்தேன். பயங்கரமாக வெயில் அடிச்சது, அதான் காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன். ஸோ இதுதான் நிலவரம். ஒரு ஃபினிஷர் சர்டிஃபிகேட்டும் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெடலும் வந்து கொடுத்தாங்க அண்ட் வாங்கியிருக்கேன் நான் அதை. ஸோ நிறைய ரைடர்ஸை பார்த்தேன். கோயம்புத்தூருக்குள்ளே சொல்லியே ஆகணும், கோயம்புத்தூருக்குள்ளே இத்தனை சைக்கிளிங் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அரௌண்ட் 300+ ரைடர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் அதில் எக்கச்சக்கமான பேர் குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ ஏஜ்டு பீப்புள்ஸும் இருந்தாங்க, நார்மல் சைக்கிள்ஸு, பக்கா ரோட் பைக்கு, எல்லா விதமான சைக்கிள்ஸும் இருந்தது, சைக்கிளிஸ்ட்டும் இருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த கம்யூனிட்டியை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு சைக்கிளிங்னாலே அவேர்னஸ் ரைடு தான் அப்படிங்கிறது கிடையாது. ரெகுலராக தயவுசெய்து சைக்கிளிங் பண்ணுங்கள். நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் ஆகுறாங்க. பட் அவங்களோட வாய்ஸ் வந்து கொடுக்காதனால சைக்கிளிங் அப்படிங்கிறது ஏதோ இந்த மாதிரி அவேர்னஸ் ரைடுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும், அட்டெண்டன்ஸ் போடணுங்கிற மாதிரி அது போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் ரெகுலர் ரைடும் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபினாமினா வந்து நான் நோட் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால எனக்கு இது புதுசு. அதனால் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். லைக் என்னென்னா, நார்மலாக சைக்கிள் ரைட் பண்ணும்போது மூஞ்சிக்கிட்ட வந்து கட்டடிச்சிட்டு போவாங்க. இப்படி அதை வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் கதிகலங்கிடும். எல்லாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. பட் சிலவங்க ஒரு ரீசன்னால ரொம்ப பக்கத்தில் வந்து க்ளோஸ் கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ரைடில் எப்படின்னா, எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து கரெக்டான இடத்துல நின்று அசிஸ்ட் பண்ணனால, கைட் பண்ணனால, அந்த ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுக்கறனால நீட்டாக வந்தது. ஆக்சுவலாக நம்ம வரும்போது எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்டில். ஸோ அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. சைக்கிள் வர்றப்போ எல்லோரும் வழி விடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது, கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது சைக்கிளிங் பண்ணுறதுக்கு. ட்ரக்குக்கு எதிராக நான் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வந்து சைக்கிளிங் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி வந்து என் ஊருக்கு போக போகிறேன். ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக நீட்டாக இருந்தது. ஃபுட்டும் சூப்பராக இருந்ததுங்க, நீட்டாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன். நார்மல் ஆவரேஜ் சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ், 40-80 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் எந்தூசியாஸ்டிக்காக ஏதோ ஒரு ஹோப் அண்ட் சேஞ்சுக்கு வேண்டி அவங்க வந்து சைக்கிளிங் பண்ணுறப்போ, சிலவங்க பாதி பேர் இந்த ஈவெண்ட்டில் தான் தங்களோட ஃபஸ்ட்டு 40ஸே ட்ரை பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 80ஸை ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டை மார்க்காக வச்சுருப்போம், இந்த ஈவெண்ட்டில் ஓட்டிக்கலாம், அந்த ஈவெண்ட்டில் ஓட்டிக்கலான்னு. ஆல் ஓவர் சைக்கிளிங் அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டு வளைஞ்சு போச்சு, உள்ளே ஏற்றும் போது சைக்கிள் கண்ணாடி, கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு, இல்லை சைக்கிளுக்கு ஏதாவது டேஞ்சர்னால்
அந்த ஒரு மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ட்ராப் ஆகிரும். ஸோ ஒரு ஈவெண்ட் அது பப்ளிக்கு வேண்டி நடக்குது அப்படின்னா அதில் A to Z எல்லாருமே கவர் ஆகணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ சைக்கிளிங்கோட ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற ஒரு விஷயம் உண்மையாலுமே சஃபர் ஆகிறோம். நான் வந்து இந்த ஈவெண்ட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, ஜென்ரலாக சைக்கிளிங் ஈவெண்ட் எல்லாமே இந்த ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இப்படி தான் நடக்குது. அது அப்படி இருக்க வேணாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யாராவது எஃபர்ட் லெவல் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்னா இந்த இன்புட்டை தயவுசெய்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஈவெண்ட் நடத்துகிற சைக்கிளிங் ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் இன்டகிரேஷன் டிரான்ஸ்போர்ட்டு வசதி மட்டும் இந்த குறிப்பிட்ட டைமோ இல்லை குறிப்பிட்ட இதோ உங்கள் எஃபர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நாங்களும் எங்களோட ரொம்ப எஃபர்ட்டை போட்டுட்டு தான் வரோம். ஸோ அப்படி பேலன்ஸ்டாக போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஜஸ்ட் ஒரு இன்புட்டாக தான் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்கிறதோ இல்லை இதை ப்ளேம் பண்ணுற மாதிரி நான் இதை மீன் பண்ணலை. ஏன்னா இது ரொம்ப நாளாக எனக்கு இது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்ட்டை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஈவெண்ட்னா இப்படி தான்ப்பா, இப்படி தான் வந்து இதுதான் வந்து கரிக்குலம் மாதிரியே இதை ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது கரிக்குலமாக இருக்க வேண்டாம். ஏன்னா 2 வீலர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நாள் இருக்காது. ஏன்னா காருக்கு பின்னாடி ட்ரெய்லர் மாட்டி சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சில சர்க்குலர் நாங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நான் அதிலிருந்து சைக்கிளை இப்படி தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சைக்கிளிங் அப்படின்னு வரப்போ என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எல்லா சைக்கிளிஸ்ட்டும் சேர்ந்து ஹாப்பியாக ரைட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுலேயும் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நடந்ததுன்னா எதுக்குடா சைக்கிளிங் பண்ணிவிட்டு எதுக்கு வேண்டி நம்ம இந்த ஈவெண்ட்டை பண்ணுறோமோ, சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதோட இம்பேக்டே நெகட்டிவாக இங்கே தான் வந்து போய் முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற அவ்வளோ எஃபர்ட்டை எல்லோரும் பார்க்கணுன்னா நிறையா பார்ட்டிசிபேஷன் உள்ளே வரணும். அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குங்கிறனால இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சஃபர் ஆனதை நான் இன்றைக்கி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் பேர் சஃபர் ஆனதை பார்த்தேன். புள்ளி விவரமாகலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன் சைக்கிளுக்கு இப்படி, சைக்கிளிங்க்கு ஏன் இப்படி, இதுதான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் இதை சொல்கிறது. மற்றபடி ஈவெண்ட் சரியில்லை அது இல்லை இந்த மாதிரி அதுக்காக நான் சொல்லலை. ஸோ இது வந்து இந்த கண்டஸ்ட்டை வந்து கரெக்டாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டு. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள். நியூபீஸு இதுதான் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட்ஸு. ஸோ ட்ரக்குக்கு எகென்ஸ்டாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்கள் சைக்கிளிங் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோர் ஓவர் அண்ட் சைக்கிளை பற்றி இனி நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து பெரிய வீடியோ நான் போடுறேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.